ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையலறை. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு சிப்ஸ். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்தி, ரொம்ப டேஸ்டியான ஸ்நாக்ஸ். இது நமக்கு பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயுமே செய்யலாம். ரொம்ப ஈஸி ப்ரொசீஜர், ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் தான். அதை எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்கை நல்லா தோல் சீவிட்டு அதை நல்லா சீச்சி எடுத்து வச்சுக்கணும். காய் சீவுற பிளேட்டில் இந்த பிளேடில் நம்ம சீச்சோன்னா கரெக்டான ஷேப்பில் நமக்கு கிடைக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஷேப் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிழங்கு பொரிச்சு எடுக்கிறதுக்காக அதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றி நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. எண்ணெய் ஹீட் ஆனோன்னா எந்த ப்ரொசீஜருமே இல்லை, இதில் எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக அந்த கிழங்கு நம்ம எண்ணெயில் சேர்த்து நம்ம நல்லா பொரிச்சிக்கலாம். இது கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வேக விடணும். இதில் இது சீச்சிட்டு நம்ம காய வைக்கணும் அப்படி எந்த ப்ரொசீஜருமே கிடையாது. இது அப்படியே நம்ம டைரெக்டாக சீச்சிட்டு நம்ம டைரெக்டாக எண்ணெய்க்குள்ளே சேர்த்து நல்லா வேக விடலாம். சக்கரவள்ளி கிழங்கு நிறைய குழந்தைங்க வேக வச்சு கொடுத்தா அப்படியே சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சிப்ஸ் இந்த மாதிரி ரெசிப்பியாக செஞ்சு கொடுக்கும்போது நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்க கிழங்கையுமே நான் அதோடு இதில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். சக்கரவள்ளி கிழங்கு இது கிழங்கு வகை தான்னாலும் இதில் கேஸ்ட்ரபிளோ கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாக கிடையாது. ரொம்ப கம்மியான கொலஸ்ட்ரால் தான் இதில் இருக்குது. இதில் மாவுச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது, அயன் இருக்குது, பொட்டாசியம், விட்டமின் ஏ, பி, சி இத்தனை சத்தும் இந்த ஒரு கிழங்குல நிறைஞ்சிருக்குங்க. ஆனால் இது ரொம்ப சீப்பாக கிடைக்கிறதுனால இதோட மதிப்பு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி கிழங்கு வகையில் நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நம்ம சாப்பாடோட சேர்த்துக்கணும். இது நமக்கும் சரி நம்ம குழந்தைங்களுக்கும் சரி ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஸ்கின் க்ளோயிங்க்கும் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் தோலில் விழக்கூடிய சுருக்கங்கள் வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க, ஸ்வீட் பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வரமிளகாத்தூள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டேரெக்டாக அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது ஸ்வீட்டாக காரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.